இன்றைய இளைய சமூகத்தினர் எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றனர். அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கேட்கிறாங்க அப்படின்னா, கட்டுப்பாடே இல்லாத ஒரு சுதந்திரம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும்ன்றாங்க. சுதந்திரத்துல ரெண்டு வகை ஒண்ணு என்ன அப்படின்னா, மாட்டை எல்லாம் மேய விடும்போது ஒண்ணு மாட்டை அப்படியே அவிழ்த்து விட்டுருவோம். அது இஷ்டத்துக்கு அதுக்கு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய இரைகளை மேய்ந்து கொண்டு வரும். இன்னொரு வகை சுதந்திரம் என்ன அப்படின்னா, மாட்டை ஒரு நீளமான கயிற்றுல கட்டி ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ள மட்டும் நாம மேய விடுவோம். இது இன்னொரு வகையான சுதந்திரம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம் இந்த இரண்டாவது வகை சுதந்திரத்தை தான் கொடுக்கணும். ஆனால் இன்று பிள்ளைகள் அதை விரும்புவது கிடையாது. ஒரு விவசாயி ஒரு நாள் ஒரு ஆலமர கன்றை நடுகின்றார். அந்த கன்று ஒடியாமல் இருக்கிறதுக்காக முதல்ல அதுல ஒரு குச்சி அதுக்கு சப்போர்ட்டுக்கு நட்டி வைக்கிறாரு. அதன் பிறகு ஆடு மாடுகள் அதை மேய்ந்து விடாமல் இருப்பதற்காக அதை சுற்றி வேலி அமைக்கின்றார். அதற்கு சரியாக உரம் போடுறாரு, தண்ணீர் ஊற்றி அதை அழகாக வளர்க்கின்றார். இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு செடியானது பார்க்கின்றது. அந்த காட்டு செடி அந்த ஆலங்கன்றை பார்த்து கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி சிரிக்குது. என்ன பாரு, நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு எல்லா விதமான சுதந்திரங்களுமே இருக்குது, எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுது. அடுத்த நாளே அந்த காட்டு செடியானது வெட்டி எறியப்படுகின்றது. இப்போ அந்த விவசாயி தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார், மகனே, ஆலமரம் என்பது ஒரே ஒரு நாளில் வளர்ந்து அழியக்கூடிய ஒரு செடி கிடையாது. இது பல நூற்றாண்டுகள் நின்று பலன் தரக்கூடிய ஒரு செடி. அதனாலதான் நான் அதுக்கு இவ்வளவு பாதுகாப்புகள் கொடுத்திருக்கின்றேன். இப்போ கட்டுப்பாடு என்பது என்ன அப்படின்னா, இதனுடைய வளர்ச்சிக்காக நான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். இது மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் சில கட்டுப்பாடுகள் விதிப்பது இதற்காகத்தான். இது சுதந்திரத்தை பறிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆலமரமும் இப்பொழுது நன்றாக ஒன்றை புரிந்து கொள்கின்றது. ஓ, இந்த கட்டுப்பாடு என்பது என்னுடைய வளர்ச்சிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஆலமரம் போன்று வளர்ந்து நூற்றாண்டுகள் கிளைத்து பலன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சில கட்டுப்பாடுகளோடு கூடிய சுதந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.